37:39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். இக்கட்டு நாளிலே அவரும் அவர்கள் அடைக்கலம் அப்படி நீங்க சொல்லப்படல. அவரே யாரு? அவரும். அப்படின்னா அப்ப நிறைய அடைக்கலங்கள் உலகத்தில் இருக்குது, அங்கேயும் போய் புகுந்துக்கலாம், அப்புறம் இங்கேயும் வந்து புகுந்துக்கலான்ற மாதிரி ஆயிடுது. அவரே அப்படின்னா அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் நல்ல அடைக்கலம், சரியான அடைக்கலம். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் கவனிக்கணும். கர்த்தாவே, நீரே என்னுடைய அடைக்கலம், நீர் மட்டும்தான் என்னுடைய அடைக்கலம் ஆண்டவரே. இந்த உலகத்துல உம்மை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. நீதான் என்னுடைய அடைக்கலம் ஆண்டவரே. எல்லா நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா உறவினர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சன் எல்லாருக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்கள நான் அன்பு கூறுறேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்கள நான் மதிக்கிறேன். ஆனா எந்த மனுஷனும் என்னுடைய அடைக்கலம் கிடையாது, நீர் மாத்திரமே என்னுடைய அடைக்கலம். எந்த இடத்துக்கு வரணும் பாருங்க, எந்த இடத்துக்கு நாம வரணும் பாருங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றவங்க இந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. ஒரு சகோதரன் எனக்கு தெரியும் பாருங்க, அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, போயாயே வேறவையா கொடுத்து உதவியா, எங்க அண்ணன் தம்பி தாயே கொடுத்து உதவி, அவங்க தாயே ஒத்தி வாங்குறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப மனுஷன் அட்ரஸ் இல்லாம இருக்கிறார், எங்க இருக்கிறாருன்னு தெரியல, அப்படி இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள். சில மனிதர்கள் நமக்கு சில உதவிகளை செய்யலாம், அவர்களெல்லாம் ஊற்று கிடையாது, அவர்களெல்லாம் வாய்க்கால்கள். நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கு சிலர் சப்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு சில காரியங்கள் உதவி செய்யலாம், சில நன்மைகளை உங்களுக்கு செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களெல்லாம் என்ன கிடையாது, ஊற்று கிடையாது, அவர்களெல்லாம் சேனல்கள், அவர்களெல்லாம் வாய்க்கால்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு இவர்களை பயன்படுத்துகிறார், நாளைக்கு வேறவங்களை பயன்படுத்தலாம், வேற ஒரு வாய்க்காலை உண்டாக்கலாம். இந்த வாய்க்கால் அடைபட்டாலும் 7 வாய்க்கால்களை கர்த்தரால திறக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தியவேதம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய், ஒரு வழி அடைக்கப்படலாம், 7 வழியை கர்த்தர் திறப்பாரு. அப்ப உங்க கண்ணு அந்த வாய்க்கால் மேல இருக்கக்கூடாது, அந்த சேனல் மேல இருக்கக்கூடாது, ஊற்றின் மேல இருக்கணும். அந்த ஊற்று தான் நம்முடைய அடைக்கலம், அந்த ஊற்று தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் நான் சொல்றேன், எல்லா நண்பர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா உறவினர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சித்தப்பா பெரியப்பா மாமை மச்சான் அவங்க இவங்க எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரும் அன்பு கூறுறோம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் தேவ சமூகத்தில் நின்று. ஆனா ஒரு நாளும் அவங்க மேல நம்முடைய கண்ணை என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது, பதிச்சிடக்கூடாது. அவங்க தான் தஞ்சம், அவங்க தான் அடைக்கலம், அவங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டோம், வாய்க்கால்கள் அடைபட்டு போயிடும், சேனல்கள் அடைபட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பயுமே நீங்க அடைக்கலமாகி தேவனை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே நாம் காண்பது என்ன, இக்கட்டு நாளிலே அவரே அவர்கள் அடைக்கலம். அவரும் இல்ல பாருங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படியே வழி விலகி அப்படி போயிடுறாங்க பாருங்க. யாராவது நல்ல ஒரு உதவிகளை செய்கிறாங்க, உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே யாரோ நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, யாரோ நமக்கு ஒரு 10 படி அரிசி கொடுக்குறாங்க, யாரோ நமக்கு ஒரு சின்ன ஒரு நன்மையை செய்கிறாங்கன்னு சொன்ன உடனேயே நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, போய் காலில் விழுந்துடுறது. என்ன செஞ்சிடுறது? இல்லை 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 இல்லை, யாரு காலையும் விழ மாட்டேன். சத்தியவேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவரையே பணிந்து கொள்வாயாக. எந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டேன், நான் பணிந்து கொள்ள மாட்டேன். ஆசீர்வாதத்துக்காக யாருடைய காலையில் நான் விழ போறது கிடையாது. ஆசீர்வாதத்தின் தேவனே எனக்குள்ள இருக்கிறாரு.
அப்புறத்துக்கு நான் ஆசீர்வாதத்துக்காக யாரு காலில் இப்போ எவ்வளோ 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அந்த காலத்துலலாம் பாருங்க கல்யாணம் நடக்கும் கிராமங்களில். அந்த 5 ரூபாயை வாங்குறதுக்காக காலில் பொத்து விழுகிறது. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த 5 ரூபா இருக்கும் பாருங்க, புது 5 ரூபா. யார் எந்தெந்த 25 தாய் மாமி நின்னாலும் சரி. என்ன சிரிக்கிறீங்க? வரிசையா காலில் விழுந்து வேண்டிய ஒரு டிஃபன் பாக்ஸையோ வேண்டிய ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ அதுக்கு மேலே அந்த ஆள் தரவ மாட்டார். அந்த ஆள்கிட்ட அதுக்கு மேலே இல்லை, பாண்டி ஆயிடுவார். சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆகவே உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு தெளிவு இருக்கணும் பாருங்க. யாரு காலில் நான் விழமாட்டேன், யாரு காலில் என்ன செய்ய மாட்டேன், நான் விழமாட்டேன். கர்த்தர் தான் உங்களுடைய அடைக்கலம், கர்த்தர் தான் உங்களுடைய கோட்டை, கர்த்தர் தான் உங்களுடைய தஞ்சம், கர்த்தர் தான் உங்களுக்கு உயர்ந்த பாதுகாப்பு. அதனால கடைசி வரைக்கும் நெல்லுங்க. கர்த்தாவே நீர் என் தேவையை சந்திப்பீர் ஆண்டவரை. எந்த மனுஷனுடைய காலையில் நான் விழமாட்டேன். எல்லா மனுஷனையும் நான் மதிக்கிறேன், எல்லா மனுஷனை நான் நேசிக்கிறேன், எல்லா மனுஷனுக்கு நான் வந்து ஜெபம் பண்றேன். அவங்களை நீர் பயன்படுத்துவீர். அவர்களெல்லாம் வாய்க்கால்கள், அவர்களெல்லாம் சேனல்கள், அவர்களை பயன்படுத்துமால முடியும். ஆமே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன். யாருடைய உதவி உமக்கு தேவை இல்லாண்டவரை, யாருடைய உதவியுமே தேவையில்லாம, யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம எனக்கு அற்புதம் செய்ய எனக்கு தேவையில சந்திக்குமால முடியும் ஆண்டவரை. அந்த இடத்துல நீங்க நிற்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆகவே இக்கட்டின் நாளிலே அவரும் நம்முடைய அடைக்கலம் கிடையாது, அவரே நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று என்ன செய்வேன், சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று என்ன செய்வேன், சொல்லுவேன். சொல்லுவோமா? எல்லாக்காரங்க சொல்லுவோம். நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம் என்று சொல்லுகிறேன். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். இத வேத வல்லுநர்கள் எப்படி சொல்றாங்க? இந்த சங்கீதம் மோசையினால் எழுதப்பட்ட சங்கீதம். அங்கே வனாந்தரத்திலே சங்கீதக்காரனாகிய மோசை இந்த சங்கீதத்தை பாடினான். இதே சங்கீதத்தை பிற்காலத்திலே வந்த சங்கீதக்காரனாகிய தாவீதும் எடுத்து அவன் இந்த சங்கீதத்தை பாடினான் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே 2 பேருமே பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். என்ன பாடுறாங்க? கர்த்தாவே நீர் என் அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். நீர் என் அடைக்கலம் என்று என்ன செய்வேன், சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? நீர் என் அடைக்கலம் என்று சொல்லுவேன். அருமையானவர்களே கவனிங்கள். சங்கீதக்காரன் எங்க மாமாவை பார்த்து நீரே என் அடைக்கலம் என்று அவன் சொல்லுகிறான் என்று இங்க என்ன செய்யல, சொல்லப்படல. கர்த்தரை பார்த்து, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம் என்று அவன் சொல்லுகிறான். எத்தனை பேர் சொல்றீங்க நீரே என் அடைக்கலம் என்று? சிலருக்கு வந்து மனதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட அந்த உறவினர்கள், குறிப்பிட்ட சில நண்பர்கள், குறிப்பிட்ட சில தோழர்கள், தோழிகளை அவங்கள பாருங்க மனதில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆழமாக வச்சிருப்பாங்க. நீந்தான் எனக்கு எல்லாம், எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான், எனக்கு திக் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, எல்லாமே எனக்கு பார்த்துக்கிடுவான், எனக்கு ஒன்றுனா ஓடி வந்துடுவான், எனக்கு ஒன்றுனா என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு சொல்லி பாருங்க அளவுக்கு அதிகமாக நண்பர்கள் மேலே, தோழர்கள் மேலே, தோழிகள் மேலே என்ன செஞ்சிருப்பாங்க, நம்பிக்கையை வச்சிருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நண்பர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அளவுக்கு அதிகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கையை அங்கே வச்சிடக்கூடாது, கண்ணை அங்கே வச்சிடக்கூடாது. சங்கீதக்காரன் இங்கே தெளிவாய் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என்று என்ன செய்வேன், சொல்லுவேன். அருமையானவர்களை கவனிங்கள். இந்த சொல்றதெல்லாம் வெற்றியே இருக்குது. எதுல தான் வெற்றியே இருக்குது? சொல்றதெல்லாம் வெற்றியே இருக்குது. சில கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க, வாய் உம்முன்னு. என்னது? நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, ஏன்டா அப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்கிற,
என்ன குரங்கு? நீங்க வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா வாழைப்பழத்தை சந்தோஷம் உரிச்சு சாப்பிடும் குரங்கு குட்டி. ஆனா இஞ்சியை கொடுத்து பாருங்க, அது இஞ்சின்னு அதுக்கு தெரியாது. விஷயம் தான் அதுக்கு. அது எப்படி பாச, அதுக்கு இஞ்சின்னு தெரியாது. கொடுக்கறத தின்றும், தின்னுட்டு பார்த்தா செஞ்சிருக்குது, உட்கார்ந்து இருக்குது. என்னால இஞ்சி தின குரங்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற. ஏன் அப்படின்னா நம்மளை எல்லாமே அலசி ஆராய்ந்து பார்க்கணும். என்னன்னா அளவுக்கு அதிகமா யாரோ ஒரு மனுஷன் மேல என்ன செஞ்ச கண்ணை பதிச்சிட்டோம். அதனால சில வெட்கங்கள், சில அவமானங்கள், சில இழப்புகளை நாம் சந்தித்தோம். எனவேதான் இப்படி உட்காந்துட்டோம் நம்ம உருன்னு. அதனாலதான் அளவுக்கு அதிகமா எந்த மனுஷன் மேல நினைச்சக்கூடாது, கண்ணை வைக்க கூடாது. உயிருள்ள தேவன் மேலே, அனாதி தேவன், எட்டர்னல் காட், என்றென்றைக்கு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், சாவாமை உள்ளவர், ஏக சக்கராதிபதி, அவர் மேலே நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும்? பதித்து வைக்க வேண்டும். பதித்து வைக்கிறது மாத்திரமல்ல, அடிக்கடி வாயை திறந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் நாம் நம்முடைய கண்ணை எங்க வச்சிருக்கிறோம் என்பதை என்ன செய்யறோம்? உறுதிப்படுத்துறோம். அப்ப அடிக்கடி கர்த்தாவே நீரே என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம் சொல்லி பாருங்க. இனம் புரியாத ஒரு சமாதானம், இனம் புரியாத ஒரு தைரியம் உள்ளத்துல வர ஆரம்பிச்சிடும். கர்த்தாவே நீர் இருக்கிறீர்ப்பா, எல்லாரும் என்னை விட்டு ஓடினாலும் நீர் என்ன செய்ய மாட்டீரு? ஓட மாட்டீராண்டவரே. எல்லாரும் இருக்கிறீங்களா? சில சமயங்களில் கூட பிறந்தவங்க கையை விரிச்சிடுறாங்க, சில சமயங்களில் புருஷன் கையை விரிச்சிடுறாரு, சில சமயம் மனைவி கையை விரிச்சிடுறா, சில சமயம் பெத்த பிள்ளை கையை விரிச்சிடுறாங்க. கர்த்தர் பாருங்க என்னைக்குமே கையை விரிக்க மாட்டாரு, கூட இருப்பாரு. அப்ப அடிக்கடி சொல்லணும், கர்த்தாவே நீரே என் அடைக்கலம், யெகோவா மிஷ்காஃபே உமக்கு ஸ்தோத்திரம், நீரே என் அடைக்கலம் ஆண்டவரே, நீரே என்னுடைய அடைக்கலம். சொல்ல சொல்ல பெரிய தைரியம், பெரிய நம்பிக்கை, விசுவாசம் உள்ள பாருங்க பெருக ஆரம்பிக்கிறது. ஆகவே அடிக்கடி சொல்லுங்க, போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும் போது சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம். சொல்லும் போது பாதுகாப்பை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீரே என் அடைக்கலம் என்று கர்த்தரை நோக்கி சொல்லும் போது தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.